வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மகரம் ராசிக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒழுக்கமாக, ரொம்ப பொறுப்போட ஒரு நிலையான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிற வாரம் தான் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்கிறீங்கனாலுமே அது கொஞ்சம் மெதுவான பலன் தான் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அது ஒரு நிலையான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோ மட்டும்தான். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாகும். அதே நேரங்களில் உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். உங்கள் மேலதிகாரிகள்லாம் நல்லபடியாக பாராட்டுவாங்க, அப்பா கரெக்டாக முடிச்சிட்டோம்பா வேலை, அந்த மாதிரி பாராட்டுவாங்க. அதே நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு. மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான வருமானம் வரும், ஒரு மெதுவான வளர்ச்சி வரும். அது மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. அவங்க கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதன் காரணமாக மனசில் கொஞ்சம் டயர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல வளர்ச்சி அதன் மூலியமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பணம் பொறுத்த வரைக்கும் வருமான நிலையாக தான் இருக்கும். செலவு கூட உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட கால சேமிப்பு ஏதாவது செய்யணுங்கிற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அது நீங்கள் செய்யலாம். அதுக்கான ஒரு நல்ல நேரம் இந்த வாரம் அமையிறது உங்களுக்கு. திட்டமிட்ட சேமிப்பு பண்ணுறது ஒரு நல்லது. தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவையற்ற செலவுகள் வரும். தேவையில்லாத செலவு இது நீங்கள் செய்கிற மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, அதை அவாய்ட் பண்ணுறீங்க. குடும்பத்தில் உங்களோட பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்க வேண்டிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். சின்னதாக மனசு வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் பேச்சுவார்த்தை புரிதலோடு நீங்கள் அவங்க கேட்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இந்த வாரம் கலந்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க கூட நீங்கள் ஏதாவது சஜஷன் கேட்டுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலி கூட எந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு எடுக்கிறீங்க ஒரு முடிவு, அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனசில் சின்ன யோசனைகள் வரும். அது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் நோக்கி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையாக இருக்கும். மனசில் ஒரு என்னடா இது அப்படி மாதிரி ஒரு கவலை இருக்கும். கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாம் மனசை போட்டு அழுத்தம். அது தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோவில் சிந்தனை வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போடுங்க, கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. அமைதியான சூழ்நிலை அங்கே எதுனா மரத்தடி இல்லை நிழல் பகுதி இருந்ததுன்னா தனியாக உட்காந்து அந்த சூழ்நிலையை மட்டும் கவனிங்க. இறை பிரார்த்தனை நீங்கள் செய்யணுன்னாலும் அவங்க சூழ்நிலையை உணர்ந்து அனுபவிங்க. அது ஒரு நல்ல ஒரு மனசை சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். மூட்டு வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. பாடி டயர்ட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல தூக்கம் அவசியமுங்க. தூங்குகிற டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கிடைக்கிற டைம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அது நல்லது. யோகா பண்ண முடியும்னா பண்ணுங்கள், வாக்கிங் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் 26, 27 உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கும். அந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதன் மூலியம் அந்த நாளில் செயல்படுத்திட்டிங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் காத்திருக்கு. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கு உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அன்னைக்கு மென்டலில் கொஞ்சம் ப்ரெஷர் கூடும். எந்த ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படியே மனசில் லேசாக கோபம் வர மாதிரியாக இருக்கும். அதில் மட்டும் தவிர்த்துக்கோங்க. அந்த நாள் எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு
விஷயங்கள் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயம், ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள். எல் தீபம் ஏற்றுனீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துட்ருக்கோம், நல்ல வளர்ச்சிக்காக வேண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் மெதுவாக கொஞ்சம் உறுதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாரம் தான் இந்த வாரம். நீண்ட கால வெற்றிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இந்த வாரம் காத்துட்ருக்கு மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் இது நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.